அன்பான உபசரிப்பும் உங்களுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரலாம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி எனக்கு பழைய ஞாபகங்கள் வரணும்னு இருந்தா வந்துட்டு போகட்டும். டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் நார்மலா எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் உடல் தகுதியோட தானே இருக்கேன். ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல டாக்டர், நான் இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாக முடியுமா? நான் ஒரு குழந்தையை பெத்துக்க முடியுமா? அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. கண்டிப்பா நீங்க தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். நீங்க கன்சீவ் ஆகுறதுல உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. இது போதும் டாக்டர். எனக்கு எங்களோட இந்த இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு. நீங்க சொல்ற இந்த வாய் முகூர்த்தத்திலேயாவது நிச்சயமா பழிக்கட்டும். என்னை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறவருக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என் ஆசை மட்டும் இல்ல டாக்டர், என்னோட தவம், கனவு எல்லாமே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நான் இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாக முடியுமா? நீங்க கன்சீவ் ஆகுறதுல உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. என்னங்க? பத்மா, நீ நமக்கு டைவர்ஸ் ஆனது தெரியாம மறுபடியும் என் கையாலேயே தாலி கட்ட வச்சு, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது தெரியாம இப்போ இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்படுற. நான் உன்கிட்ட இருந்தே உன்னை காப்பாத்தத்தான் ரொம்ப போராட வேண்டி இருக்கும் போல இருக்கு. என்ன செய்ய போறேன், எப்படி உன்னை சமாளிக்க போறேன்னே தெரியல. என்னங்க பலமான யோசனை போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா. எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல பத்மா. சொல்ல மாட்டீங்க இல்ல? சரி, டைம் ஆகுது, வாங்க சாப்பிடலாம். இல்ல பத்மா, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. என்ன பேசுறீங்க? சாப்பிடாம அப்படியே படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் கிடையாது, வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வாங்க. பசிக்கல பத்மா. ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு. உட்காருங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. கருவேப்பிலை சட்னி கூட பண்ணிருக்கேன். என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்னங்க, நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்தே நீங்க சரியாவே இல்ல. டாக்டர் எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னு சொன்ன அந்த ஒரு நொடிதான் உங்க முகத்துல நான் சந்தோஷத்தையே பார்த்தேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, நான் தாயாக வேணான்னு டாக்டர் கிட்ட கேட்டதுல இருந்தே நீங்க சரியாவே இல்லையே. உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆசையை ஏன் மூடி மறைக்கிறீங்க?
நமக்குன்னு ஒரு குழந்தை நிச்சயமா பிறக்கணும். நமக்கு குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல, நான் தவமா இருக்கேங்க. அதனால நமக்கு நிச்சயமா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி பத்மா, இப்பதான் நீ நல்ல குணமாயிட்ட இல்ல, இப்ப குழந்தைய பத்தி எதுக்கு பேசுற? நீ பரிபூர்ணமா குணமாகணும், அதுக்கப்புறமா குழந்தைய பத்தி யோசிக்கலாம். பத்மா, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது, நான் மாத்திரை போட்டு படுத்துக்கிறேன், நீ சாப்பிடு.